and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டிய மிகப்பெரிய கிருபைகளுக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். சிந்திக்க இருக்கும் வார்த்தை எத்தனை மகிமையானது என்பதை அறிந்து வார்த்தைக்குள்ளாக செல்வது நலமாயிருக்கும் என்று யோசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 2 வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தது, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைத்தது, தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தது, மலைகளை தராசால் நிறுத்தது. இவையெல்லாம் அவருடைய சகல பிரஸ்தாபங்களிலே ஒரு சில. இவற்றை காட்டிலும், அதாவது பூமியின் மண்ணை ஒரு மரக்காலில் அடக்கி வைப்பதை காட்டிலும், ஒரு மலையை தூக்கி தராசிலே வைத்து தூக்கி நிறுப்பதை காட்டிலும் சிந்திக்க இருக்கும் வார்த்தை வல்லமையானது. அந்த மேலான எதிர்பார்ப்போடு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாய், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் வண்ணமாய் தம்முடைய வார்த்தைகளை அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த மேலான எதிர்பார்ப்போடு வார்த்தைக்காக காத்திருப்போமானால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். தீத்து 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. பவுல் தேவனுடைய ஊழியக்காரனாய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் தீத்துவுக்கு எழுதுகிறார். தீத்துவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து என்று குறிப்பிடுகிறார். உத்தம குமாரன், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன். விசுவாசம் என்ற வார்த்தையை குறித்து நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். பொதுவான விசுவாசம் என்பதை ஒருவேளை யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம்: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பொதுவான விசுவாசமாய் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் யாராயிருந்தாலும் அந்த விசுவாசம்
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகிலே அனுப்பிய காரியத்தை விசுவாசிப்பது, அவர் இந்த உலகிலே பிறந்து மரித்தது என்னில் அன்பு கூர்ந்த காரணத்தினால், குமாரன் என்னில் அன்பு கூர்ந்த காரணத்தினால் இந்த உலகிலே என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற விசுவாசம். இதை பொதுவான விசுவாசம் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படும் பெரும்பாரியான விசுவாசம் என்பது, ஒரு காரியத்தை கேட்கிறோம், அதற்காக காத்திருக்கிறோம், அதை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். இதுவே இந்த நாட்களின் பொதுவான விசுவாசமாக இருப்பதாக பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு சில பொதுவான விசுவாசங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் உடைய ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 9:27 முதல் 30. 2 குருடர் ஆண்டவர் பின்பாகவே சென்றார்கள். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒருவேளை எதற்காக ஆண்டவர் பின்பாக சென்றார்கள்? ஒரு குருடர் எதற்காக செல்ல முடியும்? தங்களுடைய பார்வைக்காக. தாங்களும் பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, ஆவலோடு ஆண்டவருக்கு பின்பாக சென்றார்கள். ஆண்டவர் வீட்டிற்கு வந்துவிட்டார். வீட்டிற்குள்ளும் அவர்கள் இருவரும் வந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அவர்களிடம் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று உடனடியான பதிலை அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். இருவருடைய கண்களும் உடனடியாக திறந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இருவருடைய கண்களும் உடனடியாக திறந்தது. எப்படி இது நடந்தது? காணப்பட்ட விசுவாசம் என்ன? வேறு எதை ஆண்டவர் பார்த்தார்? இதை யோசிக்கும் பொழுது, ஒன்று, குருடர்களுக்கு பார்வை அத்தனை அத்தியாவசியமான ஒன்றாய் இருந்தது. வாழ்க்கையிலே இருளை தவிர எதையுமே அவர்கள் தங்கள் கண்களால் காணவில்லை. கண்கள்தான் குருடு தவிர காது மிக தெளிவாய் கேட்கும். பிறர் பேசும் காரியங்கள் காதுகளிலே விளக்கமாய் புரியும் வண்ணமாய் விழுவதை அறிந்திருக்கின்றார்கள். சுற்றியுள்ளோர் பேசும் பேச்சு அழகாக அவர்களுக்கு விளங்கியது, புரிந்தது, காதுகளிலே விழுந்தது. அந்த ஆலய கோபுரத்தை எத்தனை அழகாக அலங்கரித்திருக்கிறார்கள்! அந்த வண்ண விளக்குகளின் அழகு என்ன! இந்த கலரை, வண்ணங்களை எப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி ஜொலிக்கிறது என்று பிறர் பேசுவது இவருடைய காதுகளிலே விழுகிறது. அழகு என்கிறார்கள், வண்ணம் என்கிறார்கள், கலரா என்கிறார்கள், ஜொலிக்கிறது என்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே ஆண்டவரே, இவற்றையெல்லாம் நாங்கள் எப்பொழுது பார்ப்பது? இருளை தவிர எதையுமே பார்க்காமல் இருக்கிறோமே. இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல நாங்களும் இப்படி எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டுமே. எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். எனவே குருடர்களுக்கு பார்வை எத்தனை அத்தியாவசியமானது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். எனவேதான் அவர்களுடைய பார்வை அவர்களுக்கு உடனே கிடைக்க பெற்றது. மற்றொரு காரியம், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அவர்களுடைய விசுவாசமும் 100க்கு 100 இருந்த காரணத்தினால் உடனடி பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். 2 காரியங்களை பார்க்கிறோம். கேட்ட காரியம் மிக மிக அத்தியாவசியமானதாக இருந்தால் உடனடியாக பெற்றுக்கொள்வோம். கேட்ட காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று 100க்கு 100 விசுவாசித்தால் உடனடியாக பெற்றுக்கொள்வோம். இன்று என்ன நடக்கிறது?
பல காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவர் இதே கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? எல்லோருடைய பதிலும் நிச்சயமாகவே ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்றுதான் இருக்கும். ஆண்டவர் உடனடியாக சொல்லிவிடுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. என்ன நடக்கும்? எதுவும் நடப்பதில்லை. அங்கே குருடருடைய சம்பவத்திலே உடனடியாக பார்வை வந்தது, இங்கே கேட்ட காரியம் கிடைக்கவில்லை. ஏன்? அங்கே உள்ள அந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஒன்று, நீங்களும் நானும் கேட்கும் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அத்தியாவசியமானது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் கேட்கும் காரியங்கள் அநேகமாக அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். மிக சாதாரணமான காரியங்கள். ஒருவேளை இது கொடுக்கப்படாவிட்டாலும் எந்த விதமான பாதிப்புமின்றி காலங்கள் சென்று கொண்டுதான் இருக்கும். இரண்டாவது, அதை கேட்ட தனிநபருடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எவ்வளவாய் இருந்தது? நிச்சயமாகவே 100க்கு 100 இல்லை என்பது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. கேட்கிறோம், விசுவாசிக்கிறேன் என்று வாய் நிறைய சொல்லுகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது பொதுவான விசுவாசத்தின் ஒரு பகுதி. இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படும் விசுவாசம் இவ்வளவுதான், இதுதான். மற்றொரு விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் உடைய ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவரை கூப்பிட்டாள். பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன் மகளுடைய சுகத்திற்காக ஆண்டவரை தேடி வந்த ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த வேதத்தின் பகுதி அல்லது இந்த சம்பவத்தின் இறுதி இப்படியாக முடிகிறது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. என்ன நடந்தது? பிசாசினால் பாதிக்கப்பட்ட மகளுக்காக ஆண்டவரை தேடி வந்தாள் ஒரு தாய். தான் பெற்ற மகளுக்காக எத்தனை பாரத்தோடு, எத்தனை கர்சனையோடு, எத்தனை விசுவாசத்தோடு வந்திருக்க முடியும் என்பதை நம்மால் நிச்சயமாக யூகித்து பார்க்க முடிகிறது. தான் பெற்ற மகள். எனவே முழுமையான விசுவாசத்தோடு, முழுமையான பாரத்தோடு தான் வந்திருக்க வேண்டும். ஆண்டவரிடம் விண்ணப்பித்து விட்டாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பதிலே சொல்லாமல் ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். இந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லோரும் சுகம் பெற்று செல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை தேடி வந்தேனே, என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே, என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டதே, தோல்வியை மாத்திரமே நான் காண்கிறேனே, ஏமாற்றத்தை மாத்திரமே நான் அனுபவிக்கிறேனே என்று வேதனைப்பட்டிருப்பாள். ஆனாலும் கூட அவள் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை அவள் செய்வதாக பார்க்கிறோம். சீஷருடைய சிபார்சை இந்த தாய் நாடினாள். சீஷரை பார்த்து, ஐயா, நீங்களாம் அவர் கூடவே இருக்கீங்க, எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் தட்ட மாட்டார், நிச்சயமாக எனக்கு தந்து விடுவார். எனவே எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சீஷர்களும் அந்த தாய்க்காக இயேசுவிடம் சிபாரிசு செய்தார்கள், பரிந்து பேசினார்கள். எல்லாருக்கும் சுகம் கொடுக்கீங்க, பாவம் இந்த அம்மாவும் போட்டோம், கொடுங்கய்யா, கேட்கும் காரியத்தை கொடுத்து அனுப்புங்கள். இந்த தாயுடைய இந்த 2வது முயற்சி இது. அப்பொழுதும் ஆண்டவர் இந்த தாய் எதிர்பார்த்த சுகத்தை தரவில்லை. மாறாக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி
மற்றபடி அல்ல என்ற ஒரு காரணத்தை சொல்லி அந்த தாயுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் நிராகரித்தார். இந்த தாயுடைய இரண்டாவது முயற்சியும் கூட தோல்வியில் தான் முடிந்தது. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்திலே அந்த தாய் தளர்ந்து போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நம்பிக்கையிலே குன்றி போவதற்கான தருணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தாய் விடவில்லை. ஒன்றை மாத்திரம் அவள் நிச்சயமாக அறிந்திருந்தாள், என் மகள் சுகம் பெற்றால் இவருடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் அது கிடைக்குமே தவிர வேறு எங்கும் அது கிடைக்கப் போவதில்லை. எனவே இவர் தரவில்லையே என்று நான் வீட்டிற்கு திரும்பிவிட்டால் என் மகளை காலமெல்லாம் பிசாசினால் பாதிக்கப்பட்டவளாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கும். எனவே அந்த துர்பாக்கியமான நிலை எனக்கு வேண்டாம். என்ன ஆனாலும், எத்தனை கால தாமதமானாலும் இவருடைய கரத்தில் இருந்து என் மகளுக்கான சுகத்தை நான் பெற்றாலொழிய இங்கிருந்து போகப் போவதில்லை என்ற உறுதியோடு மூன்றாவது முயற்சியை தொடர்ந்தாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை வேண்டிக் கொண்ட என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை மீண்டுமாக வேண்டிக் கொண்டாள். இது இந்த தாயுடைய மூன்றாவது முயற்சி. அப்பொழுதும் ஆண்டவர் அந்த தாய் எதிர்பார்த்த சுகத்தை தரவில்லை. மீண்டுமாக ஒரு காரணத்தை சொன்னார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். மீண்டுமாக இந்த தாயுடைய மூன்றாவது முயற்சியும் தோல்வியில் தான் முடிந்தது. ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை அவளுக்கு புரிந்துவிட்டது. கடந்த முறை சொன்ன காரியம் அல்லது காரணம் இவளுக்கு புரியவில்லை. இப்பொழுது சொன்ன காரணம் புரிந்துவிட்டது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அழகாக பதில் சொன்னாள், மெய்தான் ஆண்டவரே, யாரும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழுமே எச்சில், அதை தின்னும் உரிமையை நாய் பெற்றிருக்கிறதே, அந்த நாயாய் என்னை பாவித்து என் மகளுக்கான சுகத்தை அந்த எச்சிலாய் தர வேண்டும் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரிடம் மீண்டுமாக உறுதியாய் கேட்டாள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாரும் நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழும் துணிக்கைகளை எச்சிலை தின்னும் உரிமையை நாய் பெற்றிருப்பது போல என் மகளுடைய சுகத்தை நீர் தந்தாக வேண்டும். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. இங்கே விசுவாச அளவு இல்லை, விரும்புகிறபடி. இது பொதுவான விசுவாசத்தின் மற்றொரு பக்கம், ஒரு விசேஷித்த விசுவாசம். இது ஒருவேளை பொதுவான விசுவாசமாக இருந்தாலும் யாரிடமும் காணப்பட முடியாத ஒரு விசுவாசம். எனவே தான் ஆண்டவர் விசுவாச அளவின்படி கொடுக்காமல் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மற்றொரு இடத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய வேறொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 100க்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடி வருகிறான். இதை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். இப்படியாகத்தான் இந்த சம்பவம் ஆரம்பமாகிறது. ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவரிடம் விண்ணப்பித்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் சொல்கிறது, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இருந்த இடத்திலிருந்து ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே என் வேலைக்காரன் எழும்பி விடுவான். உம்முடைய வல்லமை எத்தனை பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வானங்கள் உண்டாக கடவுது என்றீர், வானம் உண்டானது.
பூமி உண்டாக கடவுது என்றீர், பூமி உண்டானது. சமுத்திரத்தையும் மலைகளையும் இன்று நாம் கண்களால் காணும் அனைத்தையும் வெறும் வார்த்தையினால் ஆண்டவர் படைத்தார் என்பதை நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தான். அவருடைய சர்வ வல்லமையை குறித்தவன் ஆணித்தரமாய் விசுவாசித்தான். இந்த உலகத்தால் கூடாதது என் தேவனால் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்த காரணத்தினால் ஆண்டவர் தன் வீட்டிற்கு வந்து வேலைக்காரனை சுகமாக்குவது அவசியமில்லாத ஒன்று. இருந்த இடத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானது, என் வேலைக்காரன் வீட்டிலே சுகமாகி விடுவான் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலருக்குள்ளும் அதுவரை காணப்படாத ஒரு விசுவாசம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீத்துவை பார்த்து பவுல் சொன்ன காரியம் பொதுவான விசுவாசம் உள்ள தீத்து என்று எழுதப்பட்டது. பொதுவான விசுவாசம் என்பதை குறித்து ஓரிரு விசுவாசங்களை பார்த்தோம். முதலாவதாக 2 குருடருடைய விசுவாசம். கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறார் என்று கேட்ட கேள்விக்கு ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கூடாது என்றார். இருவருடைய கண்களும் உடனடியாக திறந்தது. இது ஒரு வகை விசுவாசம். கானானிய ஸ்திரீயுடைய சம்பவத்திலே 3 முறை முயற்சி செய்து 3 முறையும் தோல்வியையே தழுவி 4வது முறையாக வெற்றி பெற்ற ஒரு கானானிய ஸ்திரீ தான் விண்ணப்பித்த காரியங்களை ஆண்டவருடைய கரத்திலிருந்து தோல்வி மேல் தோல்வியை பெற்றாலும் இறுதி வரை நிலைத்திருந்து தன் மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கானானிய ஸ்திரீ. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. விசுவாச அளவின்படி அல்ல, அவள் விரும்புகிறபடி அவள் பெற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாள். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சி கொண்டார். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இது பொதுவான விசுவாசத்தின் மற்றொரு புறம். 100க்கு அதிபதியின் சம்பவத்திலே வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடி வந்து உடனடியாக கேட்ட மாத்திரத்திலே நல்ல பதிலை பெற்றுக்கொண்ட ஒரு 100க்கு அதிபதி. காரணம், வேலைக்காரனை வேலைக்காரனாக அல்ல, தன்னை போல மனுஷனாய் அவனால் பார்க்க முடிந்தது. வேலைக்காரனுடைய சரீர பாடுகளை தன் சரீரத்திலே ஏற்றவனாய் பாரத்தோடு கரிசனையோடு ஆண்டவரை தேடி வர முடிந்தது. தன்னை முழுமையாக தாழ்த்தவும் தன்னுடைய தகுதியின்மையையும் அபாத்திரத்தன்மையையும் வெளியரங்கமாய் அறிக்கையிடவும் அவனால் முடிந்தது. 3வதாக ஆண்டவருடைய சர்வ வல்லமையை அறிந்தவனாய், உம்முடைய ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்க போதுமானதாக இருக்கும், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து சுகமாக்க வேண்டியது அவசியம் இல்லாதிருக்கும், இருக்கும் இடத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. எனவே பிரியமானவர்களே, இன்றைய பொதுவான விசுவாசத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேதம் முழுவதும் கற்றுக்கொள்ளும்படியாய் எழுதப்பட்ட சம்பவங்கள். இந்த சம்பவங்களிலிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம். நம்முடைய விசுவாசத்திலே பலப்படுவோம், விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோம், கேட்டுக்கும் காரியங்களை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள அழியாத சத்தியமான வார்த்தை மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவற்றை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் விண்ணப்பிக்கும் காரியங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத பகுதிகள் மூலமாய் தொடர்ந்து நாங்கள் வாசித்து தியானித்து அதை சொந்தமாக்கி மிகப்பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.